வணக்கம் News7 Tamil viewers. இன்னைக்கு டாக்டர் 360 நிகழ்ச்சியில நாம Fortis ஹாஸ்பிட்டல் வடபழனில இருக்கோம். நம்ம கூட டாக்டர் சிந்தூரா பல்மனாலஜிஸ்ட் அண்ட் ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. அவங்க கிட்ட தூக்கமின்மை, கொரட்டை மற்றும் அது சம்பந்தமான நோய்கள் பற்றின விஷயங்கள், அதுக்கப்புறமா பகல்ல தூங்கி வழியறது அப்படின்னு பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. டாக்டர், தூக்கம் எந்த அளவுக்கு முக்கியம், மக்கள் அதை ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த 7 to 8 hours of sleep அப்படிங்கிறது. Good sleep hygiene is important for healthy living. Good sleep hygiene என்ன అని பார்க்கும்போது 7 மணி நேரம் கண்டிப்பா டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தூங்குறதா ஒரு ஹெல்த்தியான பாடிக்கு, ஹெல்த்தியான மைண்டுக்கு நல்ல விஷயம். ஸோ டெய்லி லைஃப்ல பார்க்கும்போது சில பேர் டிவி பார்க்கும்போது தூங்குவாங்க, பேப்பர் பார்க்கும்போது தூங்குவாங்க, படிச்சும் போது தூங்குவாங்க, இல்லைன்னா ஆஃபீஸில் பிஸியாக இருக்க ஆஃபீஸில் வேலை பண்ணும்போது லேப்டாப் முன்னாடி உட்காந்து சில பேர் தூங்குவாங்க. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு பார்க்கும்போது டிஸ்டர்ப்ட் ஸ்லீப். ஸோ நைட்டில் தூங்கும் போது எல்லா டிஸ்டர்பன்ஸோட இருந்து குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் நல்லா இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது. இந்த 7 to 8 hours of sleep இல்ல அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகளை மக்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும்? எந்த மாதிரியான ஆபத்தை அது தரும்? ஸோ இந்த மாதிரி நல்லா தூங்கலாம் நைட்லனா நிறைய காரணம் இருக்கு. அதுல முக்கியமான காரணம் கொரட்டை விட்டுறது, இல்லைன்னா ஸ்னோரிங் சொல்லுவாங்க. நம்ம சரியா தூங்காதனால வர இந்த மாதிரியான பிரச்சனைகளை அவாய்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம்? கொரட்டை நார்மலா 20% உமன்ஸ்ல இருக்கலாம், 40% ஆல் த மென்ஸ்ல கொரட்டானது நார்மலா இருக்கலாம். ஸோ கொரட்டையோட நீங்க மூச்சு எடுத்தது எல்லாமே பிளாக் ஆயிட்டு, ஆக்சிஜன் உள்ள போறது கம்மியாயிட்டு, கார்பன் டை ஆக்சைடு வெளியில வராம இருக்குன்னா, அப்ஸ்ட்ரக்ஷன் எதனா இருக்குன்னா, ஆப்னியான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆப்னியா எதனா இருக்குன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. கொரட்டை விடுற பாதி பேருக்கு தாங்க கொரட்டை விடுறதே தெரியாம இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறவங்க எப்படி இந்த மாதிரியான வியாதியை அவங்க அட்ரஸ் பண்ணலாம்? ஸோ இந்த கொரட்டை அவங்களுக்கு எதுக்கு கொரட்டை வருதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிக்கணும். நார்மலா என்ன ஆகுதுன்னா, நீங்க மூச்சு எடுக்கும் போது இந்த காத்து எல்லாம் உங்க நேசல் பேசேஜ் உள்ள போயிட்டு தொண்டையோட உள்ள வின் பைப்குள்ள போயிட்டு லங்ஸ்க்கு நார்மலா போகும். ஸோ சில ஒபீஸா இருக்க பேஷண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுக்காக அப்ஸ்ட்ரக்ட் ஆகும். நீங்க தூங்கும் போது என்ன ஆகுதுன்னா, கழுத்துல இருக்க மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆயிடும். உங்க டங்கு கூட மசில் தான், அதுவும் ரிலாக்ஸ் ஆயிட்டு இட் வில் ஃபால் பேக்வர்ட்ஸ். ஸோ காத்து போறது எடுத்த நார்மல் விண்ட் பேசேஜ் கொஞ்சம் கம்ப்ரெஸ் ஆகி கொலாப்ஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி பார்ஷியலாக கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா ஹைபாப்னியான்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிட்டு உங்களுக்கு உள்ள ஆக்சிஜன் போகாமல் வெளியில கார்பன் டை ஆக்சைடு வரலன்னா கம்ப்ளீட்டாக பிளாக் ஆயிடுச்சுன்னா ஆப்னியான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நேரோட் ஏர் பாசேஜுக்குள்ளே காற்று உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது தான் அந்த சவுண்டு விச் இஸ் ஜென்ரேட்டட் பை பாசிங் ஆஃப் த ஏர் த்ரூ த நேரோட் பேசேஜ் இஸ் கால்ட் ஸ்னோரிங். தட் இஸ் ஹவு ஸ்னோரிங் டெவலப்ஸ். அண்ட் ஸ்னோரிங் ரொம்ப நேரம் இருக்குன்னா, நீங்கள் நிறைய டீப் ஸ்லீப்பில் போகும்போது ஃபுல்லாக அடிச்சுட்டு உங்களுக்கு காற்றே உள்ளே போகாது. அதுதான் ஆப்னியான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஸ்னோரிங் ஸ்டார்ட் ஆகிட்டு ஆப்னியா பேஷண்ட் திடீர்னு தூக்கம் ஏஞ்சி உட்காந்துட்டு எனக்கு அடிபட்டது மாதிரி இருக்கு, எனக்கு மூச்சு எடுக்க முடியல, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். இதோட சிம்டம்ஸை பேஷண்ட் ஏஞ்சி திடீர்னு உட்காருவாங்க நைட்ல. இந்த மாதிரி பிரச்சனை இருக்க ஆளுங்க சீக்கிரமா டாக்டர் போயிட்டு பார்க்கணும். இந்த கொரட்டை அப்படிங்கிறது ரொம்ப காமனான விஷயம். அண்ட் வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா அதில் 2 பேர் கொரட்டை விட்டு தூங்குறவங்களா தான் இருப்பாங்க. அண்ட் நம்ம ஈஸியாக கடந்து போயிடும், ரொம்ப டயர்டாக இருக்காங்க அதனால கொரட்டை விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொரட்டை விடுறதுனால இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரியான ஆபத்துகளுக்குலாம் அது லீட் பண்ணும் அப்படின்னா என்ன மாதிரியான டிசீசஸ்லாம் இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க மேம். கொரட்டை நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கு, டே டைம் எல்லாம் ஃபுல்லாக டயர்ட் ஆயிடுச்சுன்னா நார்மலாக வரலாம். சில பேருக்கு யாருக்கு கொரட்டை வருதுன்னு பார்க்கும்போது நிறைய ஒபீஸா இருக்கு. ஒபிசிட்டிக்காக நெக்ல எல்லாம் ஃபேட் எல்லாம் டிபாசிட் ஆகிட்டு நீங்கள் தூங்கும் போதெல்லாம் அது ஏர்வேன்னு கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அந்த மசில்ஸ் எல்லாம் லேக்ஸ் ஆகிட்டு கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அந்த மாதிரி. ஸோ ஒபீஸ் பேஷண்ட்ஸ் ஆர் மோர் ப்ரோன் ஃபார் ஸ்னோரிங். நெக்ஸ்ட் ஷார்ட் நெக், வெப்பட் நெக் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஷார்ட் நெக் இருக்கும் போது ஸ்னோரிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் சம் பீப்புள் ஹேவிங் ஆல்கஹால்
ஆர் மெடிசன்ஸ் ஃபார் ட்ரௌசினஸ் ஆர் தூங்குறதுக்கு எடுக்கிறது மெடிசன்ஸு அந்த மாதிரி எடுக்கும் போது கூட ஸ்னோரிங் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த கொரட்டை பிரச்சனை வந்து எதுக்கு மக்களுக்கு வருது, இதுக்கு என்ன ரீசன், இதுக்கான காரணம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா, அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். நார்மலா நீங்க மூச்சு எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா காத்து மூக்கோட போயிட்டு உள்ள ஃபெரிஞ்சல் ஏரியால போயிட்டு இல்லைன்னா தொண்டையோட பாஸ் பண்ணிட்டு ஒரு விண்ட் பைப் இல்லைன்னா ட்ரேக்கியான்னு சொல்லுவாங்க அதோட போயிட்டு லங்குக்கு யூஸ்வலா ஏர் டெலிவர் ஆகும். ஸோ நீங்க தூங்கும் போது என்ன ஆகுதுன்னா நெக்ல இருக்க மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிடும். டங்கு கூட ஒரு மசில் தான். டங்கு கூட இட் வில் ஃபால் பேக். இந்த ஏர் பாசேஜ் விச் இஸ் ஏர், தொண்டையில இருக்க ஏர் பாசேஜ் காற்று எப்படி உள்ளே போகுது அந்த இடத்து எல்லாம் கம்ப்ரெஸ் ஆகிடும் இல்லைன்னா நேரோ ஆகிடும் இந்த மசில் எல்லாம் லேக்ஸ் ஆகிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஒபீஸாக இருக்க ஆளுங்கக்கிட்ட இல்லைன்னா ஜாப் ப்ராப்ளம்ஸ் எதனா இருக்குன்னா இந்த மாதிரி பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்கும், இந்த மசில் லாக்ஸிட்டி அந்த. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொஞ்சம் நேரோ ஆன ஏர் பேசேஜ் வந்து காற்று போகும்போது அவங்களுக்கு சவுண்டு வருது. இந்த சவுண்டு தான் கொரட்டை இல்லைன்னா ஸ்னோரிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்னோரிங்கோட ஸ்டார்ட் ஆகிட்டு ரொம்ப டீப் ஸ்லீப்பில் போகும்போது இந்த மசில் இன்னும் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும் காற்று போகிறது எடுத்து. அப்போது உள்ள ஆக்சிஜனும் போகாது, உள்ளே இருக்க கார்பன் டை ஆக்சைடும் வெளியில் வராமல் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆப்னியா, ஹைப் ஆப்னியா, அதுக்கப்புறம் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா போன்ற நோய்கள்லாம் எங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத மக்கள் எப்படி தெரிஞ்சுப்பாங்க, அதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். இந்த மாதிரி அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா இருக்க ஆளுங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான சிம்டம் வந்து கொரட்டை வருது, லவுடு கொரட்டை. எப்படின்னா இட் ஹாஸ் அ வெரி லார்ஜ் சோஷியல் இம்பேக்ட். அவங்க பார்ட்னரே இருக்கலாம் இல்லைன்னா அவங்க பசங்களே இருக்கலாம், அவங்க ஃப்ரெண்டானா அவங்களோட தூங்கும் போது they feel very irritable. Their quality of life is also affected. இதுக்காக சில பேருக்கு டைவர்ஸ் கூட ஆகலாம், சில பேருக்கு ஃப்ரெண்டு பேசாமே போகலாம். அந்த மாதிரி சோஷியல் இம்பேக்ட் கூட நிறைய இருக்கு இந்த மாதிரி ஸ்னோரிங்க்கு. டே டைம்ல காலையில் ஏஞ்சோடனே சிவியர் ஹெட்டேக் வந்து ரொம்ப காமன் சிம்டம். வாமிட்டிங் வர மாதிரி வருது, நாசியேட்டிங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டே டைம் எந்த வேலையிலும் கான்சென்ட்ரேஷன் இருக்காது. தே ஃபீல் like sleeping in the daytime. Daytime sleepiness and all will be increased. Because of the lack of sleep, they'll be very irritable, they feel depressed, they have many psychological problems and sexual problems also will be there, and their quality of life will be not so good. And their concentration is affected, and they have lot of memory problems also. அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா அப்படிங்கிறது இந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு நோயா, அதை ட்ரீட் பண்ணலன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நமக்கு ஃபியூச்சர்ல வரும் மேம், அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா ட்ரீட் பண்ணணும். ட்ரீட் பண்ணாம இருக்குன்னா இந்த பிரச்சனைலோடனே என்ன ஆகுதுன்னா, இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியானோடனே என்ன ஆகுதுன்னா உள்ள போறது ஆக்சிஜன் கம்மியா இருக்கும். ஸோ அந்த நைட்ல எல்லா வைட்டல் ஆர்கன்ஸ் லைக் ஹார்ட், கிட்னி, லிவர் எல்லாத்துக்கும் ஆக்சிஜன் சப்ளை எல்லாமே இருக்குன்னா நைட்டு ஃபுல்லா ஆர்கன் டேமேஜ் வந்து நிறைய வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுல லங்ல பல்மரி ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க, லங்ல ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தி ஆகலாம் நைட்ல ஆக்சிஜன் கம்மியா இருக்கிறதுக்காக. ஹார்ட்டுக்கு வந்து எரிதிமியாஸ்ன்னு சொல்லுவாங்க, இரெகுலர் ஹார்ட் பீட்ஸ் அந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கு. சடன் கார்டியாக் அரெஸ்ட் வரலாம், கார்டியாக் ஃபெயில்யூர் வரலாம், ரிப்பீட்டடா ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன் இந்த லங்ஸ் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரலாம். அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும். தே மே லாஸ் தேர் ஜாப், தே மே நாட் கோ டு த ஸ்கூல், ஆர் பீப்புள் அட் ஹோம் ஆல்சோ தே டோன்ட் ஹாவ் இன்ட்ரெஸ்ட் இன் குக்கிங் ஆர் எனி திங், தே கான்ட் கான்சென்ட்ரேட் ஆன் எனி திங். Hyperlipidemia, uncontrolled hypertension, uncontrolled diabetes, these are all most common metabolic syndromes which we see in obstructive sleep apnea. Usually வந்து high risk of road traffic accidents is very common because daytime நீங்கள் drive பண்ணும்போது obstructive sleep apnea இருக்க ஆளுங்கள drive பண்ணும்போது கூட they feel like sleeping. So சடனாக ஒன்று ஒரு வாட்டி டூஸ் பண்ணும்போது chances of having road traffic accidents is also very high. 15 to 20% of road traffic accidents are because of this obstructive sleep apnea. ஸோ இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா இருக்கிறத வந்து எப்படி டயக்னோஸ் பண்றது, அதுக்கு என்ன மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல யூஸ் பண்றாங்க டாக்டர், அதை பத்தி சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்க அவங்கள வந்து கண்டிப்பாக டாக்டர் நீ கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க சிவியாரிட்டி எப்படி இருக்கு அன்னைக்கு கண்டுபிடிக்கணும். அது எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்லீப் ஸ்டடி இல்லைன்னா பாலிசோம்னோகிராஃபின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்லீப் ஸ்டடியிலும் நீங்கள் ஹாஸ்பிட்டலும் பண்ணலாம். இந்த ஸ்லீப் லேப் ஒரு லேப் இருக்கும் ஹாஸ்பிட்டலில்,
அங்கே வேணும் பண்ணலாம். இப்போ நல்ல விஷயம் என்னன்னா நம்ம வீட்டில் கூட ஹோம் ஸ்லீப் ஸ்டடீஸும் பண்ணிக்கலாம். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் தூங்கும் போது உங்கள் பிரெயின் எப்படி இருக்கு, நீங்கள் ரெஸ்ட்ல இருக்கா இல்லைன்னா நைட்டில் ஃபுல்லாக டிஸ்டர்ப்டாக இருக்கா, இஇஜி லீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு உங்கள் பிரெயின் ஆக்டிவிட்டி பார்ப்பாங்க. உங்கள் மூக்கில் ஒரு கேன்லா வச்சுட்டு நீங்கள் காற்று எடுக்கிறீங்களா இல்லையா அதெல்லாம் அது மெஷர் பண்ணுவாங்களா. உங்களுக்கு ஆக்சிஜன் சேச்சுரேஷன்ஸ் எப்படி இருக்கு நைட் ஃபுல்லாக, ஆக்சிஜன் கம்மியாகும் போது உங்கள் ஹார்ட் ரேட் ஜாஸ்தியாகுதா அதெல்லாம் மானிட்டர் பண்ணுவாங்க. இசிஜியில் எதனா எரிதிமியாஸ் ஆர் இரெகுலர் ஹார்ட் பீட்ஸ் எதனா இருக்கா, இசிஜி கண்டினியூஸாக நீங்கள் தூங்கும் போது காலையில் ஏஞ்சது வரைக்கும் எல்லா பேராமீட்டர்ஸு கண்டினியூஸாக மினிமம் ஆஃப் 6 to 8 hours மானிட்டர் பண்ணிவிட்டு அதில் என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அதுக்காக என்ன பிரச்சனை இருக்குது அது எல்லாம் நம்ம கண்டுபிடிக்க போகிறாங்க. ஸோ அது கண்டுபிடிச்சிட்டு ஏஹெச்ஐ அணி ஆப்னியா ஹைபாப்னியா இண்டெக்ஸ் அன்னு சொல்லுவாங்க. இது மெஷர் பண்ணலாம் அந்த ஸ்லீப் ஸ்டடி பண்ணுறதுக்கப்புறம். ஸ்லீப் ஸ்டடியிலோ நம்ம கண்டுபிடிச்சது ஏஹெச்ஐ வேல்யூ பற்றி மைல்டு அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா, மாடரேட் ஆர் சிவியர் நம்ம டிவைட் பண்ணிவிட்டு we can treat appropriately. இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா வந்து ட்ரீட் பண்றதுக்கு என்ன மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க மேம்? என்ன ட்ரீட்மெண்ட் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். ஸோ அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியாவுக்கு மைல்டாக இருக்குன்னா ஏஹெச்ஐ வேல்யூ 5 to 15 இருக்குன்னா மைல்டுன்னு சொல்லுவாங்க. ஏஹெச்ஐ வேல்யூ less than 5 இஸ் நார்மல். ஸோ மைல்டாக இருக்குன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் லைக் வெயிட் லாஸ். வெயிட் லாஸ்னால் எவ்வளோ லாஸ் ஆகணும் டாக்டர், 1 kg 2 kg போனால் ஓகேவா? இல்லை, 10% ஆஃப் யுவர் வெயிட் கம்மியானதா உங்களுக்கு கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் வருது. ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ் ஆர் த ஸ்லீப்பிங் பொசிஷன் நீங்கள் நேராக படுத்தா உங்களுக்கு அப்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் ஜாஸ்தி ஆகும். பிகாஸ் ஆல் த டங் எவ்ரி திங் வில் கம்ப்ரெஸ் யுவர் ஏர்வே. ஸோ சைடில் திருப்பி படுத்தா தான் பெட்டராக இருக்கும். அண்ட் த அதர் திங் இஸ் எலிவேட்டடாக தூங்கணும். ஸோ ஃப்ளாட்டாக தூங்கினா அகெயின் இட் வில் கம்ப்ரெஸ் இட். ஸோ சைடுக்கு திருப்பி கொஞ்சம் எலிவேட்டடாக ஒரு ஆங்கிளில் தூங்கினா கொஞ்சம் வரைக்கும் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ஆல்கஹால் செடேட்டிவ்ஸ் எல்லாம் தூங்குறது மாத்திரம் அந்த மாதிரி எதனா எடுக்கிறீங்கன்னா அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். தென் only you will be awake during the nights and you can have a control on your respiration. இப்போ வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்டேஜை தாண்டி போயிருச்சு அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வழங்கப்படுது அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். ஸோ மாடரேட் டு சிவியர் ஏஹெச்ஐ more than 15 to 13 இருக்குன்னா மாடரேட்னு சொல்லுவாங்க. more than 30 இருக்குன்னா சிவியர்னு சொல்லுவாங்க. மாடரேட் டு சிவியர் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஆர்டிஃபிஷியலாக பாசிட்டிவ் ஏர்வே வென்டிலேஷன் டிவைசஸ் ஒன்று இருக்குது. அது சிபேப், பைபேப், ஏவேப்ஸ் அனி நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் பேஷண்ட்டுக்கு எது சூட் ஆகும் அது நம்ம யூஸ்வலாக டாக்டர் வந்து பார்க்குறதுக்கப்புறம் யூஸ்வலாக சஜஸ்ட் பண்ணுவாங்க. அது வீட்டிலனே நைட்டில் தூங்கும் போது வச்சா they'll be comfortable. இந்த பாசிட்டிவ் ப்ரெஷர் ஏர்வே பாசிட்டிவ் ப்ரெஷர் வென்டிலேஷன் டிவைசஸ்னால் என்ன అని பார்க்கும்போது கண்டினியூஸாக ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரெஷரில் காற்று உள்ளே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ரெஷரில் காற்று போகும்போது இட் வில் ப்ரிவெண்ட் த கொலாப்ஸ்ட் ஏர்வே அண்ட் இட் வில் கீப் த ஏர்வே ஓப்பன். ஸோ இட் வில் ப்ரிவெண்ட் ஃப்ரம் இட்ஸ் கொலாப்ஸ். கண்டினியூஸாக பேட்டண்ட்டாக ஓப்பனாக வச்சதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஃபோர் கன்க்ளூடிங், இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சரியா தூங்குறது இல்லை, கரெக்டான தூக்கம் வர்றதில்லை அப்படிங்கிறது தான். ஸோ நல்ல தூக்கம் கிடைக்கணும்னா யங்ஸ்டர்ஸ் எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது அதை பற்றி சொல்லுங்க டாக்டர். Sleep is very important for your quality of life. So, இப்போ youngsters and all, they're always with their phones. So, definitely before sleeping 2 hours, you should be away from your devices because of the blue light that usually keeps you away from your sleep. So, you have to avoid that. ரொம்ப அழகா கிளியரா இவ்வளோ நேரம் தூக்கத்துடைய முக்கியத்துவத்தை பத்தி எங்ககிட்ட சொன்னீங்க டாக்டர். அண்ட் கண்டிப்பா இதை பார்த்த யங்ஸ்டர்ஸும் வந்து தூக்கத்துடைய இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான டைமை கொடுக்கணும் அப்படின்னு தான் நாங்களும் ஆசைப்படுறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் டைம் வித் அஸ். தேங்க்யூ.